Hi students, today we are going to see chapter 3 pair of linear equation in two variables. Okay, here two equations are there. It is a linear equation? Yes. How it is a linear equation? Because the variable containing a highest power is a 1. So it is called as a linear equation, and also it has a two variables, x is one variable and y is another variable. So நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி, ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று அல்ஜிப்ராயிக் மெத்தட். அல்ஜிப்ராயிக் மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அண்ட் எலிமினேஷன் மெத்தட்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்க, 10 students of class 10th took part in a mathematics quiz. If the number of girls is 4 more than the number of boys, find the number of boys and girls. Okay, ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் நம்ம நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், நம்பர் ஆஃப் பாய்ஸை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, x plus y equal to 10, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எப்படி நம்ம x plus y equal to 10ன்னு நம்ம எடுத்துருக்கோம், ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இன் கிளாஸ் 10th நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், பாய்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது வந்து 10, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 4 more than த நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து நம்ம எக்ஸாக தானே வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 மோர் தென்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ஒய். ஓகே, நம்பர் ஆஃப் பாய்ஸை விட 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ளஸ் போட்டுரும். அது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 10, இந்த எக்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ், ஸோ 10 மைனஸ் எக்ஸ். ஸோ நவ் டேபிளர் காலம் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸு ஒய் ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ். எக்ஸை வந்து நம்ம எக்ஸ்னே வச்சுக்கிறோம், இந்த ஒய்யை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸு வந்து 0வாக இருந்துச்சுன்னா இப்போ 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வந்து என்ன வரும், 10 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒய் 0 வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து கிராஃபில் வந்து நம்ம ப்ளாட் பண்ணும்போது 0 இதை வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியே போட்டு பார்க்கணும். 0க்கு வராத நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், வேறு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நமக்கு சூட்டபிளான நம்பர்ஸை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு டேரெக்டாகவே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, டிவைடோ இல்லை மல்டிப்ளை எதுவுமே இல்லை. ஸோ 0 நம்ம போட்டால் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். அதனால தான் நம்ம வந்து எக்ஸுக்கு 0ன்னு போட்டிருக்கோம். இப்போ ஒய் வந்து 10 ஆயிரும். இப்போ நம்ம ஒய் 10 போட்டால் என்ன ஆகும், இந்த எக்ஸ் அங்கே போயிருமா, இப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஓகே, ஸோ எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய் 10 ஆகுது, ஒய் 0வாக இருந்தால் எக்ஸ் 10 ஆகுது. ஓகே, அப்போ நம்ம எக்ஸ் கம்மா ஒய் வந்து 0, 10, 10, 0. இது எக்ஸ், இது ஒய், எக்ஸு ஒய். ஓகே, இப்போ நம்ம வந்து கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். இப்போ நம்ம டேக் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஒய் எப்படி பண்ணுவோம், ஒய் ஈக்குவல் டு இந்த 4 அந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 4 ஆயிரும். ஓகே, எக்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், எந்த ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒய்க்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதிடுறோம். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரே ஒரு எக்ஸ் தான், டிவைடோ மல்டிப்ளை எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் என்ன வரும், மைனஸ் 4 வரும். அதே மாதிரி ஒய்க்கு 0 போட்டோன்னா இந்த எக்ஸ் இருக்குது, இந்த 4 அங்கே போச்சுன்னா 4 ஆயிரும், ப்ளஸ் 4 ஆயிரும். ஓகே, அப்போ 0, மைனஸ் 4, 4, 0. இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளாட் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன 0, 10, 10, 0 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எஸ், அப்போ 0, 10ன்னா எக்ஸு 0, இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸு, இது எக்ஸ் டேஸு, இது ஒய், இது ஒய் டேஸ். அது தெரியும்ல எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸ்கேல் நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் வந்து நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம், 2 சென்டிமீட்டர்னு வச்சுருக்கோம். ஒரு யூனிட்னா இதுதான் ஒரு யூனிட். அப்போ ஒரு யூனிட்டை நம்ம வந்து 2 சென்டிமீட்டராக வச்சுருக்கோம். அப்போ இந்த மிடில் உள்ளது எவ்வளோ, நம்ம பாயிண்ட் மிடில் உள்ளது 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேல் எழுதியிருக்கோம். இப்போ 0, 2, 4, 6, 8, 10 இங்கிட்டு எக்ஸ் கோஆர்டினேட், அப்போ -2, -4, -6ன்னு வரும். இது ஒய் ஆக்சிஸ், ஸோ 2, 4, 6, 8ன்னு. இது ஒய் கோஆர்டினேட்,
ஸோ -2 -4 -6ன்னு இந்த சைடு எழுதிடணும். எழுதிட்டு இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க 0,10 10,0 அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 0 வந்து எக்ஸில் வரணும், 10ங்கிறது வந்து ஒயில் வரணும். அப்போ இந்த இடத்துல தானே வரும் 0,10. ஸோ இதான் வந்து 0,10. நெக்ஸ்ட்டு 10,0. அப்போ 10ங்கிறது எக்ஸில் இருக்கணும், 0ங்கிறது ஒயில் இருக்கணும். அப்போ இதுதான் 10 0. ஓகே, இப்போ 10,0. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 0, -4 4,0. இப்போ 0, -4னா எக்ஸு 0வாக இருக்கணும், ஒய் வந்து -4ஆக இருக்கணும். அப்போ இந்த இடம் வரும். நெக்ஸ்ட்டு 4,0. 4னா எது வரும், எக்ஸு 4, ஒய் வந்து 0. அப்போ இந்த இடம் வரும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம், இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, அந்த பாயிண்ட்டு தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் நம்மளோட ஆன்சர். எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது 3,7. ஹவு 3,7? இங்கே 2க்கும் 4க்கும் மிடில், அப்போ இது வந்து 3, 6க்கும் 8க்கும் மிடில், இது 7. ஓகே, ஸோ ஒய் வந்து 3, எக்ஸ் வந்து 7. ஸோ 7,3. ஓகே, ஸோ x equal to 7, y equal to 3. ஸோ number of girls equal to 7, number of boys equal to 3. Okay, thank you.